அத்தியாயம் 6. நள்ளிரவு வரை பாரில் வேலை செய்யும் காமினியும் பிரபுவும் வீடு வந்து சேர எப்படியும் 1 மணியை தாண்டிவிடும் என்ற தைரியத்தில் ஜனனியுடன் லீலை புரிய இன்று சீக்கிரம் வீடு வர காரணம் என்ன என யோசித்துக் கொண்டே அடி வாங்கிய கன்னத்தை தாங்கி பிடித்தபடி நின்றான் கமலேஷ். ச்சே, உன்னை நான் தப்பா வளர்த்துட்டேன்னு இப்ப தோணுது. பணத்துக்கு ஆசைப்பட்டு நாம வெல் செட்டில் ஆன குடும்பத்துல ஒருத்தர ஆக நினைச்சது உண்மைதான். ஆனா ஒழுக்கங்கெட்டு இந்த மாதிரி இருக்க உனக்கு யாரு சொல்லி தந்தா? காலையில தானே உன்னோட ஒய்ஃப் காணாம போயிருக்கிறா. போலீஸ் உன்னை குற்றவாளியாக மாத்த துடிச்சிட்டு இருக்குது. ஆயாவோட அம்மா அப்பா உன்னை கொலை பண்ற வெறியில இருக்கிறாங்க. அதுல இருந்து உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம நான் கண்டபடி முழிச்சிட்டு இருக்கிறேன். நீ கொஞ்சம் கூட அந்த கவலையே இல்லாம அடுத்த பொண்ணோட சி உனக்கு தேவையானது ஒரு பொண்ணோட உடம்பு தான் இல்ல? அப்ப நாளைக்கு அந்த உடம்புக்காக என் பொண்ணையும். காமினி, தப்பு தப்பா பேசாத. நீ எனக்கு அம்மா மாதிரி. அப்ப யாழினி எப்படின்னு உனக்கே தெரியும். நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாது காமினி. நீ இவ்ளோ கோபப்படுற அளவுக்கு அப்ப ஏய் அவ்வளோ கேவலமா மாறின நீ? படிக்கிற பொண்ணுடா அது. சின்ன பிள்ளை அது. வாழ்க்கையை கெடுக்கிறோம்னு உனக்கு தோணவே இல்லையா? சின்ன பிள்ளையா? எப்ப அவளை துரத்தி விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு வழிஞ்சிட்டு நின்னது அதுதான், நான் இல்ல என்றான் அலட்சியமாக. அப்ப வழியிற எல்லா பொண்ணுகிட்டேயும் போய் உன்னோட ஆம்பளத்தனத்தை காட்ட போறியா? மிருகத்துக்கும் உனக்கும் என்னடா பெரிய வித்தியாசம்? நம்மள மிருகத்துக்கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறதே இந்த ஒழுக்கம் தாண்டா. அது இல்லாத நீ தெரு நாயை விட கேவலமான ஜென்மம் என்றவளின் முகத்தில் அப்பட்டமான அருவருப்பு தெரிந்தது. இப்ப என்ன நடந்துடுச்சுன்னு நீ சினிமா டயலாக்கா பேசிட்டு இருக்கிற? நீ ஏய் இவ்வளோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்த நீ அத சொல்லு ஃபர்ஸ்ட் என்றான் கூலாக. அவனை முறைத்து பார்த்தவள், ஐராவோட கார் ஆள் நடமாட்டம் இல்லாத ரயில்வே கேட் பக்கத்துல இருக்கிறதா மோனிகா இப்பதான் கால் பண்ணி சொன்னான். ஓ ஆமா, அங்க எப்படி போச்சு? காரையே இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆளை எப்ப கண்டுபிடிப்பாங்க? சரி சரி சரி, காரை நிப்பாட்டிட்டு எங்க போயிருப்பா? பாத யாத்திரை மாதிரி ரயில்வே தண்டவாளத்துல நடந்து காஷ்மீர் போக கிளம்பிட்டாளா என்ன? இல்ல சூசைட் பண்ணிக்கிட்டாளா? கார் நின்ன இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கிறதா மோனிகா சொன்னான் என்று சொல்ல, நிஜமாவா? இன்றைய விடியல் எனக்கு ஒரு சுதந்திர விடியல். வா போய் பாப்போம். இரு, அதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், சரியா? 6 மணிக்கு எழுப்பி விட்டுடு என உறங்கச் செல்ல காமினிக்கு மலைப்பாக இருந்தது கமலை நினைத்து. காலையில் விரைவாக எழுந்தவள் கமலை அழைக்க, ஒரு நிமிஷம், நேத்தே மீடியா வரும்பொழுது அழுக்கு ட்ரெஸ்ல இருந்த நீ இப்பையும் இதே ட்ரெஸ்ல இருந்தா நல்லாவா இருக்கும் சொல்லு? நீ போய் சூடா எதையாச்சும் ரெடி பண்ணு. இதோ நான் போய் குளிச்சிட்டு வரேன், போ. அட போக்கா என காமினியை சமையல் அறைக்குள் தள்ளி விட்டு குளித்து உடை மாற்றி கோட் சூட்டுடன் ரெடியாகி வந்தான். ஆமா, நாம இப்ப எங்க போகணும்? ரயில்வே ஸ்டேஷனுக்கா இல்ல மாச்சூரிக்கா? சொல்லு காமி என்றவனை மனுஷனாடா நீ என்பது போல் பார்த்தவள் பதில் சொல்லவில்லை. ஓகே தம்பி, நல்லா இருக்கணும்னு நீ மௌன விரதம் இருக்கிறது நல்ல விஷயம்தான். நான் மோனி கிட்ட கேட்டுக்கிறேன் என மோனிகாவிற்கு போன் செய்து கேட்டவன் சென்ற இடம் மருத்துவமனை. அங்கு இறந்தது ஐராவதியாக இருக்குமோ இல்லையோ என்று சோதித்து பார்த்து கொண்டு இருந்தனர். ஏனெனில் கிடைத்த உடல் சிதைந்து போயிருந்தது. நின்று கொண்டிருந்த கார், ஸ்டேஷனில் கிடைத்த ஐராவின் போன், டெட் பாடிக்கு சற்று தொலைவில் கிடைத்த காலனி, அவை எல்லாமே ஐராவதி உடையது. அவளின் அன்னை ஜீவிதாதான் உறுதி செய்தது. ஐராவதி தற்கொலை செய்திருக்க கூடும் என்ற கோணத்தில் கமலை கைது செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தாள் மோனிகா. காரில் வந்து இறங்கியவனை பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டனர். சார், இறந்தது ஐராவதியாக இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? எதுக்கு சார் அந்த நேரத்தில் அங்க போகணும்? அவங்களுக்கு வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை எதுவும் இருக்குதா சார் என பல கேள்விகள் எழுந்தாலும் யாரும் கமலை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கவில்லை. ப்ளீஸ் எல்லாரும் தள்ளிக்கங்க, நான் போய் என்னோட மனைவி தானான்னு பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் என கண்ணீருடன் பேசியவனின் நடிப்பை பார்த்து காமினியே அசந்து போய்விட்டாள்.
கூட்டத்தை விலக்கி உள்ளே சென்றவனுக்கு பார்த்த உடனேயே தெரிந்துவிட்டது அது ஐரா இல்லை என்று. இதுதான் சரியான நேரம். தன் மீது யாரின் சந்தேகம் பார்வையும் விழக்கூடாது என்றால் ஐராவை தான் எவ்வளவு காதலிக்கின்றேன் என்று மீடியா முன்பு சொல்ல வேண்டும். அப்போதுதான் தன் மீது யாருக்குமே சந்தேகம் வராது என முடிவு செய்து பத்திரிகையாளர்களிடம் கண்ணீர் மல்க நேற்றில் இருந்து தன் மனைவியை காணாது பிரிந்து தவித்து வாழும் தன் அவல நிலையை தெளிவாக வேதனை ததும்பும் குரலில் சொல்லி, யாரேனும் கடத்தி இருந்தால் என் மனைவியை தந்து விடுங்கள் என்று உருக்கமாக பேச, ஒரு குரல் அதை பொய் என்றது. அதுவும் உறக்க. பொய், இவன் சொல்றது எல்லாமே பொய். ஐரா காணாம போகல, யாரும் கடத்திட்டும் போகல. இவன்தான் அவளை எதுவோ செஞ்சிட்டான். நம்பாதீங்க, இவனை நம்பாதீங்க. இவன் ஐராவை கொலை பண்ணாலும் பண்ணியிருப்பான் என கத்தினாள் அவள். அதான் மோனிகாவிடம் நேற்று பேச முயன்று திரும்பிச் சென்றாலே அந்த பெண்தான் அது. வயிற்றில் குழந்தையுடன் நின்ற அவளின் குரல் கணீரென கேட்டது. பத்திரிகையாளர்களின் தலை இப்பொழுது அந்த பெண்ணின் பக்கம் திரும்ப, நீங்க என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி என்னை பத்தியும் என்னோட மனைவியை பத்தியும் தெரியும்? பொய் பேசுற உங்களுக்கு நாளைக்கு பொய்ய மட்டுமே பேசுற பிள்ளைதான் பிறக்க போகுது பாருங்க. நக்கலாக சொல்லி சிரிக்க, என் பேர் மிருதுளா. உனக்கு எப்படி என்ன தெரியும்? எப்பையும் போதையிலேயே இருக்கிறவனுக்கு உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற என்ன எப்படி தெரியும்? நீ அவளை அடிச்சதுக்கு நானே சாட்சி. என் கண்ணு முன்னாடியே நீ அவளை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கிற. குடிகார புருஷன் கூட வாழணும்னு கேட்டதற்கு உன்னை அதிகமா லவ் பண்றேன்னு சொன்னவடா அவ தற்கொலை பண்ணிக்க வச்சிட்டியே அவளை. ஒரு பிள்ளை தாட்சியோட பாவம் உன்னை சும்மா விடாதுடா என ஆவேசமாக கத்தியவளை கண்டு கமல் ஒரு நொடி நிதானித்தான். அவளின் பிள்ளைத்தாச்சி என்ற அந்த வார்த்தைக்கு கிடைத்த மதிப்பு அது. என்ன, ரதி பிரெக்னண்டா? எப்படி என முழித்தவனை மீடியா பீப்புள் சூழ்ந்து கொண்டனர். என்ன மேடம் சொல்றீங்க? ஐராவதி மேடம் தற்கொலை பண்ணதுக்கு அவரோட ஹஸ்பண்ட் காரணமா என போலீஸாக மாறி பத்திரிகையாளர்கள் அந்த பெண்ணை சூழ்ந்து கொள்ள மோனிகா வந்து அழைத்து சென்றாள் விசாரிக்க வேண்டும் என்று. சூசைட் பண்ணது ஐராவதி இல்ல, அது வேற ஒரு பொண்ணோட டெட் பாடி என்றபடி வந்தான் ஒரு இளைஞன். சந்தன், பிரபுவின் நண்பனும் வக்கீலும் கூட. காமினிக்கு தன் தம்பியை காப்பாற்றி விட வேண்டும் என்று தோன்றவே வக்கீலை ஏற்பாடு செய்ததோடு முன்னெச்சரிக்கையாக முன் ஜாமீனையும் வாங்கி கொண்டு வர சொல்லி தன் கணவனிடம் கூறினாள். மிஸ்டர் கமலேஷ், இவ்வளோ நேரம் பேசினது உண்மைதான். அவரோட ஒய்ஃபை ரொம்பவே மிஸ் பண்றாரு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போலீஸ் கண்டுபிடிப்பாங்கன்னு நம்புறோம் என்றவர் கமலை அழைத்து கொண்டு சென்று விட்டார். அடுத்த சந்திப்பு காவல் நிலையத்தில். சொல்லுங்க மிஸ்ஸஸ் மிருதுளா, உங்களுக்கு எப்படி ஐராவதியை தெரியும்? எப்படி பழக்கமானாங்க? கமல் அவங்கள அடிச்சதா சொன்னீங்க, சரி. எங்க எப்படின்னு நீங்க பார்த்ததை அப்படியே சொல்லுங்க என மிருதுளாவின் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளை வாக்குமூலமாக மாற்றும் முயற்சியில் இறங்கினாள் மோனிகா. என்னோட பேரு மிருதுளா. ஐராவதி வீட்டுக்கு பக்கத்துல தான் எங்க வீடு. அங்க இருக்கிற பார்க்குக்கு என் குழந்தைகளை கூட்டிட்டு அடிக்கடி போவேன். அப்ப ஐராவும் அவளோட டாக வாக்கிங் கூட்டிட்டு வருவா. அப்பதான் பழக்கமாச்சு. அவளுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட 2 குழந்தைங்க கிட்டேயும் அன்பா பேசி பழகுவா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு செக்கப்புக்கு போக வேண்டியிருந்தது. எங்க வீட்டுல யாரும் இல்லாததுனால ஐரா வீட்டுல தான் என்னோட 2 குழந்தைங்களையும் விட்டுட்டு போயிருந்தேன். திரும்ப கூப்பிட போனப்பத்தான் என்றவள் அன்று நடந்ததை சொல்ல தொடங்கினாள். கண்களை கட்டிக்கொண்டு கண்ணாம்பூச்சி விளையாடி கொண்டிருந்தாள் ஐரா குழந்தைகளுடன். அப்போது கோபமாக வந்த கமல் ஐராவை தரத்தரவென ஹாலுக்கு இழுத்து வந்து, கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணிருக்கியாமே, ஏன் எதுக்குடி கார்டை பிளாக் பண்ணின என கேட்க, அதில் இருந்து நீ அளவுக்கு அதிகமாகவே பணத்தை எடுத்துட்ட கமல், அதனால்தான் கார்டை கொஞ்ச நாளைக்கு பிளாக் பண்ண சொல்லி மெயில் அனுப்பினேன் என்று சொன்னாள். நான் என்ன உன் காசுலையா செலவு பண்ணுறேன்? எனக்கு வந்த வரதட்சணை காசை வச்சு நான் செலவு பண்ணுறேன். உனக்கு என்ன வந்துச்சு? உன்ன மாதிரி போனி ஆகாத பெண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்கு? உங்க அப்பனுங்க கொடுக்குற காசுக்காகத்தான் இதெல்லாம். லட்சமாக கொடுத்தாலும் உன்னையெல்லாம் வச்சு வாழ முடியாது. மரியாதையா என்னோட கிரெடிட் கார்டை அன்பிளாக் பண்ணுவேன். நாளைக்கு அது என் கையில இருக்கணும். இல்லைன்னா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. கண்காணாத இடத்துக்கு போயிடு என்றவனுக்கு பதில் பேசிய
அவளை அடித்து கீழே தள்ளிவிட்டு சென்றான். அதைத்தான் மிருதுளா பார்க்க நேர்ந்தது. ச்சே, என்ன ஐரா இது? இவன் கூட எப்படி வாழ்ற நீ? ச்சே, மாடு மாதிரி போட்டு அடிக்கிறான். மனுஷனா இவன்? ஆமா, எதுக்கு உன்னை அடிச்சான் என அடுத்தவர்கள் வீட்டு கதை கேட்க ஆவலாக இருந்தாள் மிருதுளா. அவனுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்னா உயிர். புதுசா எது வந்தாலும் உடனே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவான். இந்த மாசம் அளவுக்கு அதிகமாகவே ஆர்டர் பண்ணிட்டான். அதான் கார்டை கொஞ்ச நாளைக்கு பிளாக் பண்ணி வச்சா வாங்க மாட்டான்னு நினைச்சிட்டேன் என்றாள். கார்டு உன்னோடதா? என்னோடதுதான். இந்த வீட்ல இருந்து வீட்டு செலவு வரைக்கும் குடும்ப தலைவியா நான் தானே பார்க்கணும். இப்ப 2 பேரு 3 பேரா மாற போறோம் என தன் வயிற்றை தடவி ஐரா புன்னகையுடன் பேச, ஆனா வீட்டுக்கு எந்த பார்சலும் வந்த மாதிரி தெரியலையே. நானும் உங்க வீட்ல பல மாசமா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எனக்கும் தெரியாது. ஆனா பணம் எடுத்ததுக்கான மெசேஜ் மட்டும் வரும். எங்கேயோ வாங்கி வச்சிருக்கிறான் போல. என்ன வேலை பார்க்கறான்? இப்போதைக்கு வேலை சரியா அமையலனாலும் எதிர்காலத்துல பெரிய ஆளா வருவான், நம்பிக்கை இருக்கு என்றவளை என்ன சொல்வது என்று தெரியாது கிளம்பி சென்றாள் மிருதுளா. அவ்வா, எல்லாமே பொய். காடு என்னோடது, அதுல இருந்த காசும் என்னோடது. அவளோட அப்பன் மாசம் மாசம் செலவுக்குன்னு கொடுத்த காசு அது. அதை நான் செலவு பண்ணாம வேற யார் பண்ணுவா? அது மட்டும் இல்லாம எனக்கு ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்றதே பிடிக்காது. இதுல கண்டதை நான் வாங்கினதா சொல்லியிருக்கிறான். பொய். காமினி, இந்த பொம்பளையும் சேர்ந்து பொய் சொல்லுது. நான் எதையுமே ஆர்டர் பண்ணல கமல். ஓகே மிருதுளா, சொன்னது உண்மையா இல்லையான்னு செக் பண்ணா தெரிஞ்சு போயிடுமே என்ற மோனிகா ஐராவதியின் வங்கி பரிவர்த்தனையை வாங்கி வர சொன்னாள்.